வணக்கம். இன்றும் மக்கள் பிரதிநிதி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாங்கள் சந்திக்கவிருப்பது கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இந்த வாரம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். இலங்கையிலே இன ரீதியான கட்சிகள் பலவிருக்கின்றன. உதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், இப்படியான கட்சிகள் இருக்கின்ற விடத்து நீங்கள் ஏன் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று நினைத்தீர்கள்? இந்த நாட்டில் எங்களுக்கு தெரியும் பல இன ரீதியான கட்சிகள் இருக்கிறது. ஆனால் அந்த இன ரீதியான கட்சிகள் உருவாகிறதுக்கு பல அரசியல் ரீதியாக பல காரணங்களும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் நாங்கள் எங்களுடைய சமூகத்துடைய பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டுமென்றால் தேசிய ஒரு கட்சியோடு இணைந்து செயல்பட்டால் தான் அது மூலமாக தான் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்வார்கள், இந்த மத்திய கொழும்பு அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இதயம் என குறிப்பிடுவார்கள். இது யார் இருந்தாலும் யாரும் இல்லாவிட்டாலும் இந்த மத்திய கொழும்பு என்கின்ற பகுதி எப்பொழுதுமே ஐக்கிய தேசிய கட்சி வெற்றியீட்டுகின்ற ஒரு பகுதி. நீங்கள் ஏன் இந்த மத்திய கொழும்பு பகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நினைத்தீர்கள்? என்னுடைய அரசியல் எல்லாம் கொழும்பு மத்திய கொழும்புலை நான் செய்ததனால தான் கட்சி தலைமைத்துவம் தான் முடிவெடுத்தது என்னைய மத்திய கொழும்புலை போட்டியிடத்துக்கு போட வேணும் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், பல அரசியல்வாதிகள் கொழும்பின் வெளி மாவட்டங்களில் சென்று போட்டியிடுகின்றார்கள். நீங்கள் அப்படி ஒரு முடிவை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் உங்களுடைய அரசியல் பலம் இங்கு நிலைத்திருந்தமையா? நான் கூடுதலாக அரசியல் ஆரம்பம் காலத்தில் இருந்து நான் என்னுடைய அரசியல் வேலைகளை செய்தது கொழும்பு நகரத்தை நோக்கி. எனவே நான் நினைக்கிறேன் எனக்கு கூடுதலான அதுவும் எங்களுடைய சமூகம் கொழும்பு மாவட்டத்தை எடுத்தால் கூடுதலான மக்கள் வாழக்கூடியது இருக்கிறதும் கொழும்பு நகர தொகுதியிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த தொகுதிகளில் என்னுடைய அரசியலை செய்கிறது தான் எனக்கும் மிக லேசியாக இருக்கிறது. அதாவது நீங்கள் கொழும்பில் பிறந்து கொழும்பில் வளர்ந்து கொழும்பில் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். கொழும்பு மக்களினுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு தெளிவான படமாக இருக்கும். கடந்த ஆட்சியின் போது பல வீடுகள் உடைக்கப்பட்டது, குடியிருப்புகள் அங்கிருந்து நீக்கப்பட்டு மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்கள். இந்த காலகட்டத்திலேயும் இதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் அந்த நேரத்திலே முடிவு செஞ்சது யாரையும் கொழும்பு நகரத்தில் இருந்து அவர்கள் வாழக்கூடிய பிரதேசத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பக்கூடாது என்று. அந்த நிலைமையிலே தான் இன்னும் எங்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் இப்போது அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்திலே வீடுகள் குடிக்கிறதுக்கு அந்த முடிவையும் எடுத்திருக்கிறேன். இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, முக்கியமாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில் இந்த வீடுகள் அகற்றப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த தேர்தல் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை உடைப்பதற்காக என்ற ஒரு கருத்து பரவலாக வந்தது. பல கருத்துக்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, கூடுதலான கொழும்பு நகரத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய அதிகாரத்தை உடைக்கிறதுக்கும் அது ஒரு சூழ்ச்சியாக இருந்தது. அதே போல் கொழும்பு நகரம் கூடுதலான ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க மக்கள் வாழ்கிறதுனால அந்த மக்களையும் வெளியேற்றக்கூடிய சூழ்ச்சியும் இருந்தது. அதுபோல் பல காரணங்கள் இருந்தது அவர்களுடைய அந்த முடிவுக்கு. கடந்த தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியின் விஞ்ஞாபனத்தில் வெளியிடப்பட்ட ஒரு விடயம் மெகாபோலிஸ் நகர திட்டம். இது இலங்கைக்கு பொருத்தமானதா? எங்களுடைய நாட்டிற்கு இந்த மெகாபோலிஸ் திட்டம் பொருத்தமாக அமையும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, மெகாபோலிஸ் திட்டம் என்றால் அது நாங்கள் மேல் மாகாணத்தை நோக்கி பல அபிவிருத்திகள் செய்கிறது அரசாங்கம் உருவாக்கின ஒரு அமைச்சு. எனவே அது தேவையாக இருக்கிறது தான். ஏனென்றால் அது மூலமாக இன்று பல மேல் மாகாண சபையிலே மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்களை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, பல பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கிறதுக்கு ஒரு அமைச்சு உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அது தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் வெற்றி அளிக்குமா இந்த திட்டம்? வெற்றி அளிக்கும் என்று நினைக்கிறீர்களா? நாங்கள் ஒரு சின்ன இலங்கை என்பது ஒரு சின்ன நாடு.
இதற்குள் மெகாபோலிஸ் நகர திட்டம் என்பது எவ்வளவு இல்லை இப்போது பல அமைச்சு இருக்கிறது அந்தந்த பிரதேசத்தை நோக்கி. இப்போ நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் தென்கிழக்கு மாகாண அப்படின்னா சவுத் ப்ராவின்ஸ் அதுக்கும் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. சதர்ன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒன்று ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அதே போல் வயம்ப டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்குது. அதே போல் தான் மெகாபோலிஸ் என்று சொல்கிறது மேல் மாகாணத்தை நோக்கி அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உருவாக்கின ஒரு மினிஸ்ட்ரி உண்டு. அதாவது எங்களால் காண முடிந்தது கடந்த காலத்திலே இனவாதங்கள் தலை தூக்கி இருந்தது. இப்பொழுதும் இந்த இனவாதம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதும் இந்த இனவாதம் பரவலாக இருக்கின்றது. பலர் மத்தியிலே இனவாத கருத்துக்கள் வெளிப்படுகின்றது. இதனை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றதா உங்களுடைய நல்லாட்சி அரசாங்கம்? இப்படி தான். இப்போ இனவாதம் என்று சொல்கிறது, இனவாதம் இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைச்சதுக்கு முந்தில இருந்தது, சுதந்திரம் கிடைச்சதுக்கு புறவும் இருந்தது. அது எந்த காலமும் அப்படி அதை ஒதுக்க முடியாது. ஆனால் நடந்தது மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்தில் அரசாங்கத்துடைய ஆதரவோடு இனவாத இயக்கங்களுக்கு இயங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் பெருகக்கூடிய வித்தியாசம். அப்போ அன்று மஹிந்த ராஜபக்ச அவருடைய அரசாங்கம் இவர்களுக்கு பல அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக அவர்களுக்கு இயங்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் இப்போ எங்களுடைய அரசாங்கம் இந்த இனவாத இயக்கங்களுக்கு அவர்களுக்கு தேவையான மாதிரி இயங்குறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறது, அனுமதியை கொடுக்கிறது இல்லை. எனவே நாங்கள் ஓரளவில் அந்த இனவாத இயக்கங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் கண்டிருப்பீங்க, புதுபல சேனா தலைவர் அவர்களை நாங்கள் அவர்கள் கோர்ட்ஸுக்கு அவமதிச்சனால அவரை அரசாங்கம் இந்த நீதிமன்றம் அவர்களை சிறையிலே போட்டார்கள். அதுபோல் பல நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்திருக்குது. அதே போல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எதிர்காலத்தில் இப்போ இந்த நாங்கள் தேர்தல் காலத்தில் கூறின ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது. இந்த இனவாதத்தை உருவாக்குறது, இனவாதி ஒரு சமூகத்தை நோக்கி சமூகத்துக்கு எதிராக கயக்கிறவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய சட்டங்கள் கொண்டு வேணும். இனி அதை எதிர்காலத்தில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அழுத்கமையில் ஏற்பட்ட அந்த பிரச்சினை, அழுத்கமையில் கடந்த ஆட்சியின் போது ஏற்பட்ட பிரச்சனை மக்களுக்கு இன்னும் சரிவர நஷ்டஈடுகள் வழங்கப்படவில்லை. இது ஏன், இதற்கான தாமதம் என்ன? அது கடந்த அரசாங்கத்தில் நடந்த ஒரு விஷயம். அது என்னென்றால் அது அந்த அரசாங்கத்திலே நடந்து அவர்கள் அந்த பல வீடுகளுக்கு நடந்த சேதங்களை மட்டும் திருத்தி கொடுக்கறதுக்கு இராணுவத்தை போட்டு செய்தார்கள். யாருக்கும் அவர்கள் நஷ்டஈடு வழங்கவில்லை. இப்போது எங்களுடைய அரசாங்கம் வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் அரசாங்கத்துள்ளே இதை பற்றி கயக்கிறதுக்கு இருக்கிறோம். அவர்களுக்கு நடந்த அநியாயங்களுக்கு ஒரு நஷ்டஈடு வழங்க வேணும் என்று. சுமார் அதனை நீங்கள் மதிப்பிட்டிருக்கிறீர்களா? இவ்வளவு தொகை தான் அவர்களுக்கு இல்லை, எங்களுக்கு தெரியாது. இப்போது இப்போ எங்களுக்கு தெரியாது அவர்கள் உண்மையாக அவர்களுக்கு எவ்வளோ அநியாயங்கள் நடந்தது, எவ்வளோ சேதம் நடக்கிறது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த முடிவை எடுத்தால் அரசாங்கம் மீண்டும் அதைகளை வேல்யூவேஷன் பண்ணதுக்கு வேல்யூவேஷன் பண்ணாகும். தேர்தலிலே, இந்த தேர்தலிலே உண்மையிலே வெற்றி பெற்றது ஐக்கிய தேசிய கட்சி. அதிகமான பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றது உங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி. ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழ் முக்கியமான பிரதான அமைச்சு பதவிகள் அனைத்துமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சென்றிருக்கிறது. அதற்கான காரணம் தேர்தலில் நாங்கள் 107 ஆசனங்கள் எடுத்தது பாராளுமன்றத்தில். அதே போல் தேர்தலுக்கு முன்னே இருந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் ஒரு தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவோம் என்று. ஏனென்றால் இந்த நாட்டிலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. 2 கட்சியும் ஒன்றிணைந்து தீர்த்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடையும் இணைந்து அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள். இனி அவர்கள் தான் இவர்களுக்கு பல
அமைச்சர் பதவிகள் வழங்கியிருக்கிறார். ஆனால் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களையும் ஜனாதிபதி ஆக்கியது ஐக்கிய தேசிய கட்சி. பெரும் பங்கு 90% பங்கு ஐக்கிய தேசிய கட்சியினுடையது, மற்றது சிறு கட்சிகளினுடைய பங்கு. காரணம், அந்த காலகட்டத்திலே மைத்ரிபால தேர்தலுக்கு வரும் பொழுதே சிறுபான்மை மக்கள் அவருடன் இணைந்து விட்டார்கள். சிறுபான்மை கட்சிகளுக்கு அந்த வெற்றி சாராது என்று குறிப்பிடலாம். காரணம், இறுதி கட்டத்திலே தான் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், ரிஷாட் பதுதீனாக இருக்கட்டும், இவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனால் அதற்கு முன்னரே மக்கள் இணைந்து கொண்டார்கள். அப்படி இருந்தும் ஐக்கிய தேசிய கட்சி தான் ஜனாதிபதிக்கும் ஆதரவை வழங்கி அவரையும் ஜனாதிபதியாக அமர வைத்தது. அடுத்து பாராளுமன்ற தேர்தலிலேயும் ஐக்கிய தேசிய கட்சி தான் அமர்ந்தது. ஏன்? ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் கிடைத்திருக்கக்கூடிய அமைச்சு பதவிகள் இவ்வாறு இருக்கின்றது. நீங்கள் தான் ஜனாதிபதியை நியமித்தீர்கள், நீங்கள் தான் பாராளுமன்றத்திலையும் வெற்றி பெற்றீர்கள். ஏன் அது? அதற்கான காரணம் ஜனாதிபதியின் தலையீடா இல்லது உங்களால் ஒரு ஆட்சியை தனித்து கொண்டு செல்ல முடியாது? இல்லை, நாங்கள் முக்கியமான நோக்கியம் தேசிய அரசாங்கத்தை உருவாக்குறது தானே. தேசிய அரசாங்கத்தை உருவாக்குறதுனால அந்த அரசாங்கம் உருவாக்கப்போக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை இணைத்து கொண்டு தான் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேணும். அப்பொழுதுதாண்டா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் பல பொறுப்புகள் கொடுக்க வேணும். இப்போ அந்த நோக்கத்தில் தான் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கியிருக்கிறது. அதாவது இப்போ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நல்லாட்சி அரசாங்கத்திலும் இருக்கின்றது. அவர்கள் நடத்தும் ஊடக சந்திப்புகளில் அதிகமாக ஐக்கிய தேசிய கட்சியை திட்டுவது, சாடுவது, இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் ஏன் ஐக்கிய தேசிய கட்சி பக்கத்திலிருந்து அதற்கு ஒரு பதில் அளிப்பதில்லை? இல்லை, என்னென்றால் இப்போ அது எங்களுக்கு பதில் கொடுக்க இயலும். ஆனால் நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் அவர்களும் ஜனாதிபதி அவர்களுக்கும் அவரும் நாங்கள் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு தான் இந்த தேசிய அரசாங்கத்தை உருவாக்கினது. எனவே அந்த நோக்கத்தை அடைய காட்டியும் நாங்கள் இந்த தேசிய அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேர் மத்தியில் இருக்கிறது. எனவே அதை பாதிக்கிறதுக்கு எங்களுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் கயக்கத்துக்கு விருப்பம் இல்லை. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, 2 வருடத்திற்கு தான் நீங்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்கின்றீர்கள். 2 வருடம் முடிவதற்கு இன்னும் சொற்ப காலம்தான் இருக்கிறது. அதற்கு பின்னர் என்ன நிலைமை? இல்லை, நாங்கள் கூறியிருக்கிறது இந்த தேசிய அரசாங்கம் தேவை 2 வருட காலத்துக்கு தான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு. சில நேரத்துக்கு அது இந்த 2 வருடம் உள்ளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கு முடியாது போனதாண்டா தொடர்ந்து தேசிய அரசாங்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நினைக்கின்றீர்களா இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த 2 வருடத்திற்குள் தீர்த்து கொள்ள முடியும் என்று? இல்லை, இப்போது 2 வருடத்துக்கு உள்ளுக்கு இது தீர்த்து கொள்ள இயலுமென்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது அப்படி முடியாமல் போனதாண்டா அது இந்த தேசிய அரசாங்கம் என்னென்னா இந்த அரசாங்கத்துக்கு 5 வருட காலத்துக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை மக்கள் அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். இனி 2 வருடம் உள்ளுக்கு அது தீர்த்த முடியாமல் போனதாண்டா இன்னும் பல வருடத்துக்கு இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நீங்கள் அப்படி கூறுகின்றீர்கள். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அனைத்து இடங்களிலுமே கூறுகின்ற விடயம்தான் 2020 ஆகும் பொழுது தங்களுடைய கட்சி ஒரு அரசாங்கத்தை அமைக்கும், தங்களுடைய கட்சி இந்த நாட்டை ஆளும் என்று. ஆனால் அவர்கள் அதற்கு இப்பொழுது இருந்தே செயற்பட்டு வருகின்றார்கள். இதனால் நல்லாட்சி அரசாங்கத்திற்குள் சில குழப்ப நிலைகள், அப்படி இல்லாட்டில் முருகல் நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இல்லைண்ணே, இப்படித்தானே. இப்போ அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இப்போ இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் கூடுதலான உறுப்பினர்கள் வந்து கடந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்க இல்லை. அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுடைய தான் இருந்தது. எனவே இப்போது அவர்களுக்கு வாக்களித்த அந்த மக்களை கிட்ட வைத்து கொள்றதுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கதையை அவர்கள் காய்க்க வேண்டும். அதாவது மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை அவரோடு வைத்துக் கொள்றதுக்கு ஒரு கதை அவர்கள் காய்க்க வேண்டும். அதைத்தான் அவர்கள் காய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இனி அதை நாங்கள் பெருசாக எடுக்க தேவையும் இல்லை. இந்த அரசு நிறைய தவறுகளை செய்கின்றது. அதில் சில விடயங்கள் காணக்கூடியதாக விடயங்களும் இருக்கின்றது. முக்கியமாக ஒன்றிணைந்த எதிர்கட்சி இருக்கின்ற எதிர்கட்சி விமல் வீரவன்ச, கம்மன் பில போன்றவர்கள் தொடர்ந்து இந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள். ஏன் இப்படி ஒரு நல்லாட்சி அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும் இந்த அரசுக்கு? இல்லை, அவர்கள் இன்று தோல்வி அடைஞ்சி எதிர்கட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த பல விடயங்கள் நடக்கவில்லை. அவர்களுடைய
அவர்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருந்த பல விடயங்கள் நடக்கவில்லை. எனவே இன்று அவர்களுக்கு அரசியலிலே ஒரு எதிர்காலம் ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் பல குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியிலே ஒரு அரசாங்கத்தை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை உருவாக்க எழுமாண்டு ஒரு முயற்சி இருக்கிறது. அது அவர்கள் எதிர்கட்சி. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, அவர்கள் அண்மையில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா பிரேரணை, இந்த பிரேரணை கொண்டு வந்ததே ஒரு வெற்றி என்று குறிப்பிடுகின்றார்கள். அரசை நாங்கள் இப்பொழுது ஆட்டி வைத்திருக்கின்றோம் என்கின்றார்கள். அப்படி இல்லை. அவர் இப்போ நம்பிக்கை இல்லாத ஒரு பிரேரணம் பாராளுமன்றத்திலே 3ல் ஒருவர் சைன் பண்ணினா அது கொண வர இயலும். அது பெரிய வீடியோ மண்டல. இப்போ நாளைக்கும் அவர்களுக்கு கொண வர இயலும். கொண வாரதால பிரச்சனை. அது வெற்றி பெற செய்யணும். இப்போ அவர்கள் கொண வந்த நம்பிக்கை இல்லாத பேரினால் அரசாங்கம் 145 வாக்குகள் எடுத்து இந்த அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாது என்று ஒரு தகவலை மக்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அவர்கள் கொண வந்த அவர்கள் வெல்லேலும் என்று மக்கள் மத்தியிலே கூறினார்கள். நாங்கள் இதை வெல்லுவோம் என்று கூறி கொண வந்தது தோல்வி அடைஞ்சது. அப்போ அதில் என்ன நடக்குது? அவர்களுடைய பின்னாலே இருந்த மக்களுடைய மனநிலைமை இன்னும் பாதிக்கப்படுறது. அவர்கள் தான் அதிலே பின்னடைகிறது. அதனால் அவர்கள் இப்போ தோற்றத்துக்கு பிறகும் எதிர்கட்சியில் இருக்கிற ஆட்கள் அதை நியாயப்படுத்துறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறது. அது நடைமுறையிலே நாங்கள் பார்த்தா அது அந்த அந்த அவர்கள் சொல்கிற விஷயங்களே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ அவர்கள் குணம் வந்தது. இப்போ வெள்ளை இல்லாட்டி என்னத்துக்கு குணமாறுது? வெள்ளை இல்லாட்டி குணமாறுது இல்லை. அப்போ அவர்கள் நினைச்சார்கள் இது குணம் வந்தால் அரசாங்கத்துள்ளுக்கு பிரச்சனை நடக்கும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் அவர்களோடு இணைந்து வாக்களிப்பார்கள் என்று தான் அவர்கள் நினைத்தார். ஆனால் யாரும் வாக்களிக்கவில்லை. அப்போ அவர்களுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச வரவே இல்லை. அப்படி என்றால் அதில் விளங்குது என்னென்றால் அரசாங்கம் மிக சக்திமத்த அரசாங்கம் இருக்கிறது. அவர்களுடைய பக்கம்தான் நாளுக்கு நாள் வீழ்வி அடைஞ்சு கொண்டு. அதுதான் இப்பொழுது பரவலாக ஊடகங்களில் வருகின்ற தகவல் ஒன்று தான், இந்த ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் அரசாங்கத்துடன் இணைகின்றார்கள் என்று. இது தொடர்பாக யார் யார் இணைய போகிறார் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்குமா? எனக்கண்டா நானும் அதை கண்டன் ஃபேஸ்புக்கில். நேற்றைய தினம் கூட பாலித்த ரங்கே பண்டார அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் சிலர் இணைவதாக. யார் வர இருக்கிறாங்களோ தெரியாது. இப்படித்தானே இப்போ இந்த அரசாங்கம் அவர்கள் இந்த நம்பிக்கை இல்லாத பேரணை கொண்டு வந்தது அரசாங்கத்து மத்தியிலே நம்பிக்கை இல்லை என்று. ஆனால் இன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அரசாங்கத்தை நம்பியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் IMF இன்றைக்கு பணம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் ஜப்பான் கொடுத்திருக்கிறார்கள், சைனா வழங்கியிருக்கிறார்கள், பல ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள். இன்று GSP ப்ளஸ்ஸை மீண்டும் வழங்குறதுக்கு முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் அந்த மின்சாரத்துக்கு மின்சாரம் அல்ல மீன் ஏற்று இதுக்கு போட்ட தடையும் அவர்கள் மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே உலக ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகள் இந்த அரசாங்கத்தை பற்றி வச்சிருக்க நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டு வருது. அதனால தான் ஜனாதிபதி அவர்களுக்கும் G7 போல ஒரு மகாநாடு கூட அழைப்பு கிடைத்தது. எனவே உலகத்தில் எல்லாரும் இப்போ நம்பியிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் இப்போது பணமும் கிடைச்சிருக்கிறது. எனவே அரசாங்கம் இப்போது போகும் என்று இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல உறுப்பினர்களுக்கும் நம்பியிருக்கு, அவர்களுக்கு இப்போ விளங்குகிறது. எனவே அவர்கள் அரசாங்கத்தோடு இணைகிறது ஒரு புது விடயம் ஒன்று அல்ல. அதே போல எங்களுக்கு நாங்கள் கடந்த காலம் பத்திரையிலே கண்டும் கோட்டாபய ராஜபக்சவும் அரசாங்கத்தோட இணையத்துக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ரைட். இப்போ அவருக்கும் விளங்குது இந்த அரசாங்கம் போகக்கூடிய நிலைமையிலே அரசாங்கம் இருக்கிறது. அதனால் நான் நினைக்கிறேன் 8 அல்ல சில நேரத்துக்கு 15 பேரும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி இணைந்து கொள்வர்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படுமா? காரணம் ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிட்டது தங்களுடைய ஆட்சியின் கீழே 30 அமைச்சு பதவிகள் தான் வழங்கப்படும் என்று. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் என்ற ரீதியிலே இப்பொழுது அந்த நிலைமை மாறி அதிகமான அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என குறிப்பிடப்பட்டு இருக்கின்றார்கள். இன்னும் இணைந்து கொண்டால் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது ஆறுமுகன் தொண்டமான் வருகை தந்தால் அவருக்குமான அமைச்சு பதவிகள் இருக்கு.
இப்படி இணைந்து கொண்டால் அமைச்சு பதவிகள் இன்னும் அதிகரிக்குமா? இல்லை, இப்போ அந்த 30 அமைச்சர் பதவியன் இருந்தது தனி கட்சி ஆட்சியிலே இருந்தால் தான். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த சட்டத்தை மீண்டும் மாற்றினோம். தேசிய அரசாங்கத்திலே இக்கக்கூடிய தொகையை இன்னும் கூட்டேலும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது அந்த தொகை கூடி இருக்கிறது, இன்னும் கூட்டக்கூடிய வாய்ப்பு இல்லை. அரசாங்கத்தோடு இப்போ யார் இணைஞ்சாலும் நான் நினைக்க மாட்டேன் அமைச்சர் பதவி இன்னும் வழங்க இயலும் என்று ஒரு சந்தேகம் இருக்கிறது. அமைச்சர்களுக்கான வாகனம், நாட்டில் வெள்ளத்தினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் கொழும்பிலே சேரிப்புறங்கள் இருக்கின்றது, மக்களுக்கு சரிவர வீடுகள் இல்லை. ஒரு பக்கம் சாலாவ விபத்தில் மக்கள் சிக்கியிருக்கின்றார்கள், மறுபுறம் கேகால மண்சரவில் மக்கள் இருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் அமைச்சர்களுக்கு இந்த வாகனங்கள், இத்தனை கோடி ரூபாய் பெறுமதியான வாகனங்கள் தேவைதானா? நாடு இன்று இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த வாகனங்கள் தேவைதானா? உலக வங்கிகளிடமிருந்து, உலக நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கி அதை அமைச்சர்களுடைய சொகுசு பயணங்களுக்காக வாகனங்கள் வாங்குவது சரியா உங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில்? இல்லை, இப்போ இது இந்த வாகனம் வாங்குறது இந்த நாட்டை பொறுத்தவரையில் எந்த அரசாங்கம் வந்தாலும் புது விடயம் ஒன்றல்ல. எல்லாரும் வாகனம் வாங்கிறது. உண்மையாக ஒரு அமைச்சர் பதவிக்கு, அமைச்சர்களுக்கு, அதே போல் பிரீதி அமைச்சர்களுக்கு, உறுப்பினர்களுக்கு மக்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்கு நிச்சயமாக வாகனம் தேவை. நீ வாகனம் கொண்டு வழங்குற என்று சொல்கிறது அது அரசாங்கத்திலே ஒரு உறுப்பினராக இருக்க காட்டியும் அரசாங்கத்துடைய வேலைகளை செய்கிறதுக்கு, மக்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு வழங்கக்கூடிய ஒரு வாகனம். அது உண்மையாக அந்த அமைச்சர் பதவியோ உறுப்பினர் பதவி இல்லாத காலத்தில் அது பானத்தை மீண்டும் அரசாங்கத்துக்கு வழங்கிட்டு தான் போகணும். அது யாருக்கும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. எனவே வாகனம், எடுக்கக்கூடிய வாகனம் எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொல்கிறது அது நாங்கள் ஒரு பேசலும். ஒரு கூட லக்ஸரி வாகனம் எடுக்கிறதா இல்லாட்டி செமி லக்ஸரி எடுக்கிறதான்னு அது சரி. ஆனால் வாகனம் என்று சொல்கிறது, இப்போ நீங்கள் வேலை செய்கிற நிர்வாகத்தில் நீங்கள் ஒரு பொறுப்புதாரியாக வந்தால் அவங்களுக்கும் அந்த நிர்வாகத்தால் ஒரு வாகனம் ஒன்று வழங்குறது. அது என்னென்னா உங்களுடைய வேலையை செய்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த நிர்வாகத்திலேருந்து எப்போது சரி நீங்கள் போகல நீங்கள் மீண்டும் உங்களுடைய நிறுவனத்துக்கு அந்த வாகனத்தை நீங்கள் கொடுத்து. ஆனால் மக்களுக்கு பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கிறது. மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. மக்களுடைய அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கணும். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் அரசாங்கம் உருவாகிறது. அதே போல இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு மக்களுடைய வேலை செய்கிறதுக்கும் பல வசதி வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கணும். அப்படி ஒன்றும் உருவாக்கி கொடுக்காம மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இப்போ ஒரு உறுப்பினர் உருவாவினா அந்த உறுப்பினர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பல வசதி வாய்ப்புகள் அரசாங்கத்தால் உருவாக்கி கொடுக்கணும். இப்போ வாகனம் வழங்குறது இலங்கையிலே மட்டுமல்ல, எல்லா நாடுகள்லேயும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு வாகனம் வழங்குறது. எனவே இது ஒரு புது விடயம் ஒன்றல்ல. இப்போ எங்களுக்கும் விளங்குறதில்லாத விஷயம் இது. பல மீடியாக்கள் இதை எடுத்துக்கொண்டு பல இந்த மக்கள் மத்தியிலே பல அந்த பிழையான கருத்துக்களை கொண்டு போகிறார்கள். ஊடகங்கள் தான் கருத்துக்களை தெரியும். ஊடகங்கள் இது பிழையான கருத்துக்கள். ஏனென்றால் இப்போ நாங்கள் எடுத்தால் உதாரணத்துக்கு இந்த அரசியலுக்கு வர பல விதியான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஃபுல் டைம் அரசியல் செய்யக்கூடிய இருக்கிறார்கள், ரைட். அதே போல் பல வியாபாரங்கள் இருக்கக்கூடிய ஆட்களும் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில நேரத்துக்கு வாகனம் உண்டு, அரசாங்கம் வழங்க இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய சொந்த வியாபாரத்தை வைத்து அவர்களுக்கு வாகனம் எடுக்கலும். அதே போல் அப்படி வியாபாரம் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்திலே வழங்கக்கூடிய சம்பளத்திலே மட்டும் வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இனி அவர்கள் எப்படி வேலை செய்கிறது? அவர்களுக்கு நிச்சயமாக அரசாங்கத்தால் வாகனம் ஒன்று வழங்க வேணும். கடந்த அரசாங்கத்தின் போது வாகனங்கள் அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த காலத்திலே இருந்த அமைச்சு பதவிகளுக்கு அனைத்துக்கும் வாகனங்கள் வழங்கப்பட்டது. அது மாத்திரமில்லாமல் சோகம் மாநாடு இலங்கையில் நடக்கும் பொழுதும்
பல வாகனங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டது, நவீன ரக கார் வகைகள் கொண்டு வரப்பட்டது. இவை அனைத்தும் எங்கு சென்றது? பல அரசாங்கத்தால் கடந்த அரசாங்கத்தால் கொண்டு வந்த நான் நினைக்கிறேன் 100 சொச்சம் வாகனங்கள் இன்று காணமாக இருக்கிறது. இப்போது அரசாங்கம் அதை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வாகனம் எல்லாம் எங்கே இருக்கிறது, யாருக்கு கொண்டு போனது என்று. சோகமுக்கு கொண்டு வந்த பல வாகனங்கள் சோகம் நடந்ததுக்கு பிறகு அந்த கடந்த அரசாங்கத்தால் பல நிர்வாகங்களுக்கு மீண்டும் அந்த வாகனங்களை அவர்கள் வழங்கினார்கள். இனி சோகமுக்கு கொண்டு வந்த வாகனங்கள் உண்மையாக அமைச்சர்களுக்கு பொருத்தமான வாகனங்கள் இல்லை. அது இன்னும் லக்ஸரியான வெஹிக்கல்கள் அந்த வாகனங்கள். இனி அதை நான் நினைக்கிறேன் அமைச்சர்களுக்கோ பிரதி அமைச்சர்களுக்கோ பாவிக்க முடியாது. அந்த வாகனம் அந்த நேரத்திலே அந்த அரசாங்கம் சோகம் முடிவதற்கு பிறகு அவர்கள் பல இந்த காசேலோலுக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார்கள் அதை விற்கிறதுக்கு. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் 2 கேள்விகள் இருக்கிறது. மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், ஐக்கிய தேசிய கட்சி இவருக்கு சார்பாக இருக்கிறது, ஆனால் சுதந்திர கட்சி இவருக்கு எதிராக இருக்கிறது. சுதந்திர கட்சி அண்மையில் சில முடிவுகளை எடுத்து அது பிரகாரம் செயற்படுகின்றது. அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அர்ஜுன் மகேந்திரனை மீண்டும் இந்த பதவியில் அமர்த்த முடியாது, நாங்கள் விருப்பமில்லை, ஜனாதிபதிக்கும் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் பலர் குறிப்பிடுகின்றார்கள், இல்லை இவர் இருக்க வேண்டும் அல்லது இவருக்கு ஆதரவான குரல்கள் எழும்பிய வேண்டும் இருக்கின்றன. உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அர்ஜுன் மகேந்திரன் தொடர்ந்தும் இந்த பதவியில் இருக்க வேண்டுமா? உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்க வேண்டுமா? இல்லை, இப்போ அர்ஜுன் மகேந்திரோட பிரச்சனை என்னென்றால் இனி அது உண்மையாக அவர்களை எங்களுடைய கட்சி தலைவர் தான் அவர்களை சென்ட்ரல் பேங்க் கவர்னராக நியமித்தார். எனவே இப்போது எதிர்கட்சியில் இருக்கிற சிலவர்கள் அவர்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் கூறுறார்கள். கடந்த 100 நாள் அரசாங்கத்தின் கீழே கூறினார்கள். அந்த நேரத்தில் பாராளுமன்றத்திலே ஒரு கமிட்டியை உருவாக்கி அதை எங்களுடைய கட்சி தலைவர்கள் அவர்கள் ஒரு கமிட்டியை உருவாக்கி ஒரு விமர்சனத்தை கூட செய்தார்கள். ஆனால் அதிலே கூட வந்தது அர்ஜுன் மகேந்திரன் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று. எனவே இப்போ இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளை கூடிய பல உறுப்பினர்கள் பல கருத்துக்கள் கூறுறார்கள். இனி அரசாங்கம் தான் அடுத்தாக அதை பற்றி முடிவெடுக்கும். எங்களுடைய முடிவும் இப்போ எங்களுடைய கட்சி தலைமைத்துவம் கூறுறது என்னென்றால், இப்போ அவர் கூறியுள்ள ஒரு விடயமும் ஆனால் அன்று கூறினார்கள், அர்ஜுன் மகேந்திரன் சம்பந்தமாக பல பிரச்சனை இருந்தால் அவர்களுடைய கலந்து பேசி தீர்த்து கொள்ளும் என்று தான் கட்சி தலைவர்கள் கூறினது. நான் நினைக்கிறேன் இப்போ 2 நாளைக்கு முன்னால் எங்களுடைய சபாநாயகர் அவர்களும் காய்ச்சிருந்தார்கள், அர்ஜுன் மகேந்திரன் அவர்கள் ஒரு குத்தமும் செய்ததில்லை, அவர்களே நீக்கிறதுக்கு கண்டு. இனி அவர்களே நீக்க வேணுமென்றால் அதுக்கு சாதாரணமான குற்றச்சாட்டுகள் இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய காலக்கெடு 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகின்றது. அதற்குள் புதியவர் ஒருவரை நியமிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற ஒருவரை நீங்கள் மீண்டும் குற்றச்சாட்டுகள் சுமத்தேலும் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்றும் நாங்கள் பார்க்க வேணுமே. இப்போ யாருக்கும் யாரை பற்றியும் குற்றச்சாட்டுகள் சுமத்த வேணும். இப்போ குற்றச்சாட்டுகள் சுமத்தின மட்டுமே அது உண்மை என்று சொல்ல இயலாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேறு வேறு இந்த அஜெண்டாக்கள் இருக்கிறது. இனி அவர்கள் செல்கிற எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அரசாங்கம் தயார் இல்லை. ஏனென்றால் இது நாங்கள் உருவாக்கின அரசாங்கம், அவர்கள் உருவாக்கின அரசாங்கம் அல்ல. இனி அவர்களே இன்று இந்த நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்க வேணுமென்று ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் ஒன்றிணைந்து இருக்கிறனால அவர்களுக்கும் பல அமைச்சுகள் வழங்கியிருக்கிறது. அதுக்காக வேண்டி அவர்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை. இறுதியான ஒரு கேள்வி, கொழும்பு மக்களுக்கு எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய நினைத்திருப்பது என்ன? கொழும்பு மக்களுக்கு பல கடந்த 20 ஆண்டு காலமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. 1993க்கு பிறகு 94க்கு பிறகு ஐக்கிய தேசிய அரசாங்கம் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு பின்பு நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்க காட்டின் 20 வருட காலமாக கொழும்பு மக்களுடைய பிரச்சனைகள் புறக்கணித்து தான் இருந்தது. கல்வி ரீதியாக அவர்களுடைய வீடு பிரச்சனைகள், அடிப்படை வசதிகளுடைய பிரச்சனைகள், தொழில் வாய்ப்பு பிரச்சனைகள் அது கொண்டுமே தீர்வு வழங்கவில்லை, முடக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களே புறக்கணிக்கப்பட்டா இருந்தது. எனவே இப்போ 20 வருட காலத்துடைய பிரச்சனை இப்போ எங்கள் மத்தியிலே விழுந்திருக்கிறது. இப்போ அதுக்கு தீர்வு காணக்கூடிய பொறுப்பு இப்போ எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது.
எனவே அது ஒரு நாள் 2 நாள் செய்ய முடியாது. ஆனாலும் நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு வேலை திட்டத்திலே நாங்கள் இப்போது இறங்கியிருக்கிறோம். அவர்களுடைய கல்வி நிலைமையை முன்னேற்றத்துக்கு, பல பாடசாலைகளை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, அதே போல் அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்கிறதுக்கு, அதே போல் பல 5000 வீடுகளை கொழும்பிலே உருவாக்குறதுக்கு, அதுபோல் பல இளைஞர்களை நோக்கி பல வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ்கள் கொழும்பு மத்தியிலே நாங்கள் உருவாக்குறதுக்கு, அதுபோல் பல திட்டங்கள் இன்று நாங்கள் செய்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கொண்டு இன்று ஒரு வேலையாக நாங்கள் அமுல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எனவே 20 வருட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பொறுப்பு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. இனி அது ஒரு சவாலாகவும் எங்களுக்கு இருக்கிறது. இப்படி நாங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது. ஏனென்றால் இது ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை அல்ல, 2-3 ஜெனரேஷன் தலைமுறைகளுடைய பிரச்சனையாக வந்திருக்கிறது. இனி உண்மையாக ஆனாலும் நாங்கள் நிச்சயமாக அதை தீர்க்க வேணும். அதை எங்களால் புறக்கணிக்க முடியாது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்தில் அதுக்கு தேவையான விஷயங்களை நடைமுறையிலே கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி உங்களுக்கு. உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுடைய லங்காஸ்ரீக்காக ஒதுக்கி தந்தமைக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வாரமும் நாங்கள் உங்களுடைய பிரதிநிதியை சந்தித்திருந்தோம். அடுத்த வாரமும் உங்களுடைய பிரதிநிதி ஒருவருடன் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.